அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். சரி, இந்த குரு வக்ர நிவர்த்தி அதாவது 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் வெற்றிகள் உண்டாகும். ஏன்னா தடையை மீறி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம், உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்தில் சுபகிரகமான குருவே இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. சரி, இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், குரு புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். புனர்பூசம் 1ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு அதாவது நவாம்சத்தில் பார்த்தாலேயானால் மேஷத்திலே இருக்கும். அதனால் முதல்ல 17/3 31/3/2026 வரலும் புனர்பூசம் 1 இருக்கார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 அதில் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 30/4/2026 வரலும் இருக்கார். அதற்கப்புறம் புனர்பூசம் 3 26ஆம் தேதி 5ஆம் மாதம் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் முதல்ல இருக்கக்கூடிய புனர்பூசம் 1 பார்த்தடையானால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். எப்போது 17/3 30/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில். அதை தவிர பார்த்தடையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். 31/3க்கு அப்புறம் பார்த்தோம்னா பேச்சின் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், பண வரவு நல்லபடியாக இருக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் குரு, அதாவது ஏப்ரல் கடைசியில் ஏப்ரல் 30, 2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தலையானால் இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு உடன்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் நல்ல வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றியை இலக்கை தொடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தியில் குருவின் பார்வை எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தலையானால் குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தை பார்க்குறார். சமசப்தமத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தலையானால் திருமண யோகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளாக திருமண பாக்கியங்கள், திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்குமே, ஆனால் அது திருமணத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் அமையும். சரி, அதற்கு பிறகு பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். தந்தையின் சொத்துக்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமாத செய்தி, தந்தையினுடைய வியாபாரங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், தந்தையின் மூலியமாக பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது. திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு, இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் சுண்டல் வியாழக்கிழமை சுண்டல் விநியோகத்துக்கு கொடுங்க. அது குருவினுடைய அதாவது தானியமாக சொல்லக்கூடியது. மூக்கு கடலைன்னு சொல்லுவாள், அதாவது வெள்ளை மூக்கு கடலைன்னு சொல்லுவாள். அது இது சுண்டல் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொடுக்க சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வரவிருந்த எந்த ஒரு
தடைகளாக இருந்தாலும் விலகிச் செல்லும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால லாபங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்கிறது லாபஸ்தானம். குரு என்பவர் தனக்காரகன். தனக்காரகனே லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கேட்கவே வேண்டாம். எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எடுத்த தொழிலில் அத்தனையிலும் வெற்றி, எடுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி அடையும். அதுவும் இந்த நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவ வணிகர்கள், மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம், மணல் ஜல்லி அந்த மாதிரியான வியாபாரங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு உண்டான திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது தக்கோலம்னு ஒன்று இருக்குது பக்கத்தில். அந்த தக்கோலம் போயிட்டு வாங்க. குரு பகவானுக்கு உண்டான கோவில் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் போயிட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக தவிடுபடியாக போகும். வாரம் அதாவது இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி குரு பகவானை போய், அதாவது இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை சேவிச்சுட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதும் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் குரு மிகப்பெரிய ஏற்றத்தை எப்பொழுதுமே கொடுத்ததில்லை. ஏன்னா ரிஷப ராசி, துலா ராசி, ரிஷப லக்னம், துலா லக்னம் இதெல்லாம் குருவினுடைய லக்னங்களுக்கு அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. இருந்தாலும் குரு பொதுவாகவே அவர் மிகப்பெரிய சுபர். எந்த ஒரு விஷயத்திற்கும் நல்லது தான் செய்வாரே தவிர தீமைகளை செய்வதில்லை. ஒன்று நல்லது செய்வார், இல்லை செய்யாமல் இருப்பார். சரி, இப்போ வக்கர பெயர்ச்சி, அதாவது வக்கர குரு, வக்கரம் நிவர்த்தி அடையுது. இது என்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். தனம் அப்படின்னா தனஸ்தானத்தில் தனக்காரகன் அமர்வது மிகப்பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா திடீர் பண யோகங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவு, அதுவும் இந்த 17/3/2026 26/5/2026 திடீர் பணயோகம், லாட்ரி அந்த மாதிரி பெரிய விசேஷம் வரக்கூடிய, பெரிய தன லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாக அமைய போகிறது. குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவியோட குடும்பத்தில் பேச்சின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா பேச்சினுடைய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதாவது மகிழ்ச்சி, பேச்சு எல்லாமே 2ஆம் இடத்தை குறிக்கிறது. அதனால் பொருள் வரவும் அதிகமாக இருக்கும், பேச்சிலையும் நல்ல ஒரு தன்மை இருக்கும், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 17/3 31/3 வரலும் பார்த்தோன்னா சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நல்ல நிம்மதியான உறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 1/4/2026 30/4/2026 வரலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 1/5/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் பேச்சின் மூலியமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன் பார்க்கும்பொழுது குரு 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குறது நல்ல ஒரு ஏற்றம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நல்லபடியாக பேசி அடுத்தவர்களின் உள்ளம் கவர்ந்து அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலையில் மாற்றம், வேலையில் ஏற்றம், வேலையில் அந்தஸ்து, ப்ரமோஷன், கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். புதிய தொழில் மாற்றம், தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
6ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது நல்ல உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். அது தவிர 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மறைவு ஸ்தானத்திலிருந்து பணவரவு அதிகமாக வரும். வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். நிச்சயமாக வெளிநாடு போக வேண்டி இருந்ததே, ஆனால் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு கரன்சியின் மூலியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும். தொழிலில் மாற்று தொழில் மாற்று ஏற்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய யோகமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக இருக்கும். பேச்சின் மூலியமாக எல்லாவற்றையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு தனவரவு மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகளில் வெற்றி. அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, சுபமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அதை தவிர தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போம். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷம் இல்லை. குருவினுடைய இது அந்த அளவுக்கு கோச்சாரத்தினுடைய மாறுதல்கள் வச்சு உங்களுக்கு குருவின் பலன்கள் அமையலை அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பட்டர்களோ இல்லைன்னா அந்த சாஸ்திரிகள் யாருக்காவது உங்களால் முடிஞ்சு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. நெய் கோவிலில் விளக்குக்கு தீபம் ஏற்றி போடுங்க. அது தவிர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைங்க. சதுர்த்திக்கு சதுர்த்தி வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அது தேங்காய் உடைக்கிறதன் மூலியமாக நிச்சயமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ட்ரிப்ளிகேன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ட்ரிப்ளிகேன் பார்சாரதியை போய் பார்த்துட்டு வாங்க. பார்சாரதி அப்படின்னு சொன்னாலே அவரே ஜெகத்குரு. அதனால் குருவிற்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்தசாரதியை போய் தரிசித்துட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் வெற்றியும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக சேரும்.